ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா மீசலூரில் இருக்கிற சாய்பாபா கோயிலுக்கு வந்திருக்கிறோம். இப்போ இங்கே வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே இருக்கும். இன்றைக்கி தான் வந்திருக்கோம். 1.5 வருஷமாக வரவே முடியல. இன்றைக்கி வந்திருக்கோம். வாங்க போய் சாமி கும்பிடுவோம். நல்லாயிருக்கும். ஃபோட்டோ வீடியோ எதுவுமே எடுக்க விட மாட்டாங்க. அடியில் வச்சு அந்த கேமரா சாமியை தெரிகிற மாதிரி எடுத்து கூட்டம் நல்லா சரியான கூட்டம் இருந்துச்சு. வீடியோ எடுக்கிறதுக்காகவே இந்த பக்கம் வச்சு உட்காந்துருந்தேன். கூட்டம் இல்லாத பக்கம் எல்லாம் பஜனை பாடுவாங்க. நல்லா மதியான பூஜை 1 மணிக்கு பூஜை வைப்பாங்க. மதியான பூஜை 9 வாரம் விரதம் இருந்து சாய்பாபாவை கும்பிடலாம். நினைச்சது நடக்கும். நீங்கள் சாமி பஜனை பாடுற சவுண்டே கேட்க மாட்டேங்குது. ஆரத்தி பாடல் பாடிட்டு இருக்கும்போது தான் எடுத்தேன். ஆனால் சவுண்டு கேட்கலையா. மீசலூர் எங்கே இருக்குது அப்படின்னா, விருதுநகர் போகிற வழியில் ஸ்ரீ வித்யா சிவகாசி ரோட்டில் இருக்குது மீசலூர். அங்கே ஒரு நல்ல பெரிய சாய்பாபா கோயில் இருக்குது. வியாழக்கிழமை வந்து 4 வேளையுமே அங்கே பூஜை வைப்பாங்க. அது போக பௌர்ணமி, அமாவாசை, தசமி எல்லா நாள்லையுமே அங்கே சிறப்பு பூஜை வைப்பாங்க. பூஜை நீராட்டி அலங்காரம் செய்யப்படும். 12 மணி அளவில் தீபாராதனும் 1 மணி அளவில் அன்னதானம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொண்டு கோயிலை சுற்றி வந்துருக்கோம். இப்போ துவாரகா மாயி இந்த இடத்துக்கு பேர். இங்கே வந்து நம்ம நவதானியங்கள், பயிர்கள், தேங்காய் மட்டை, விறகு வச்சு எரிச்சிட்ருப்பாங்க சாம்பல். அது வந்து எதுக்காக அப்படின்னா, அவர் எந்நேரமும் வந்து அணையா தீபம் ஏற்றி வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அது எரிஞ்சிட்டே இருக்கணும். அந்த இடத்துல சாம்பல் இருக்கும். அந்த சாம்பல் எடுத்து பூசிக்கலாம். அதுதான் விபூதி. அங்கே கோயிலில் கொடுக்குறதே அதை தான் கொடுப்பாங்க. விளக்கேற்றிக்கிடலாம். பிரசாதம் சாப்பிட்ற இடத்துக்கு வந்தாச்சு. சாமியை கும்பிட்டுட்டு அன்னதானம் போடுறாங்க. சாப்பிட்டு போயிடலாமா? லைன் லைன்லேயே போய் சாப்பாடு வாங்கிக்கலாம்.
கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். நம்ம போய் சாமி கும்பிட்டு வந்தால் மன நிம்மதியாக இருக்கும். அதனால் போகிறது. ஆனால் அந்த ஒரு வருஷமாக போக முடியல. மாற்றி மாற்றி ஏதோ ஒரு சூழ்நிலை போக முடியாமல் இருந்துட்டோம். இப்போ போய் நல்லா திருப்தியாக கும்பிட்டு வந்தாச்சு. பிரசாதம் வாங்கியாச்சு, சாப்பிட்டாச்சு.